முருகன் பாத அடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வருடம் துலாம் ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்க போகுது. 10ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கார்த்திகை மாதத்துக்கு மேலே கேதுவும் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 10ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் பதவி பறிபோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட உயர்ந்த பதவியோ அல்லது நல்ல பதவியோ கிடைக்கும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோட் ஆகி வேறொரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் துலாம் ராசிக்கு இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அதனால் தைரியமாக இருக்கலாம். வைகாசி மாதத்துக்கு மேலே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அதனால் பணம் பொருளாதாரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். லைஃப்பில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணமே இல்லாமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு 2ஆம் வீட்டை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண வரவு மாற்றம் தெரியும். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது எதிரிகளுக்குரிய இடம். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறனால எதிரிகளுடைய தொல்லை குறையும். யார் உங்கள் எதிரி, யார் உங்கள் நண்பர்கள் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். இது நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நோய் குறையும். நோயாக இருந்ததுனாலும் சரி, எதிரிகள் தொல்லையாக இருந்ததுனாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. வேலை வாய்ப்பு நல்லா தேடி வரும். அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய அமைப்பு கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 4ஆம் இடத்துக்கு வரப்போகக்கூடிய ராகு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், மன அமைதி குறைவு, அம்மாவினுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள், உங்களுக்கும் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தென்படுது. குறிப்பாக சொல்லணும்னா மார்பு, கழுத்து, தோள்பட்டை சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான பாதிப்பு இருக்குது. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. குரு விலகினதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ராகு 4ஆம் இடத்துல வந்துருச்சுன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் அல்லது பெரிய வீட்டுக்கு போகிறது, சொத்து வாங்கிறது, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், வாஸ்து நல்லா இருக்கா அப்படின்னா அமைப்பு பார்த்து வாங்கிறது நல்லது. கார்த்திகை மாதத்துக்கு மேலே கேது 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அதனால் உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் வரும். சில பேர்த்துக்கு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு புதிய பாதை கண்ணில் தென்படும். இந்த வருஷம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். குரு 6ஆம் இடத்தை பார்க்குற போது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸாக இருந்ததுனாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது சட்ட பிரச்சனைகள் இருந்ததுனாலும் சரி, அது தீர்ந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த இடைஞ்சல்கள், குடைச்சல்கள்லாம் நீங்கும். வீடு பூர்வீக சொத்து விற்க முடியாமல் இருந்தவங்களுக்கு வீட்டை பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். உங்கள் வாழ்க்கையில் மொத்தத்தில் ஒரு புதிய தொடக்கம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், படிப்பில் கொஞ்சம் தளர்வு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் உக்கிர தேவதை வழிபாடு இந்த வருஷம் செஞ்சீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரங்க இந்த வருஷம் கவனிக்க வேண்டியது ஆரோக்கியத்தை மட்டும்தான். மற்றபடி வளர்ச்சி, பதவி, பண வரவு, மரியாதை எல்லாமே உங்களை தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல பதவி உயர்வு வாய்ப்புகள் இருக்கும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை.
உங்கள் பேச்சை கேட்குறவங்களுக்கு கூட்டம் அதிகமாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும், நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கும், படித்ததுக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம். சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். முருகன் பாத அடிகளில் சரணம்.